அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பெயர்ச்சியாக போகுது, சூரியன் மட்டும்தான். வேற எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. அப்ப சூரியன் பெயர்ச்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும்? அதுவும் 15 நாட்கள், அந்த 15 நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாகவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும். அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா, ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர், ஒரு அதிகார திறன் கொண்டவர். ஒரு குடும்பம்னு இருந்தா அதுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தெருன்னு இருந்தா அதுக்கு ஒரு தலைமை பண்பு உள்ளவர் இருப்பார், ஒரு வார்டுன்னு இருந்தா ஒரு கவுன்சிலர். அப்போ ஒரு தொழில் ஸ்தானம்ங்கிற போதுல ஒரு முதலாளி, அதே மாதிரி வேலை பார்க்கிறவங்க யூனியன் லீடர், அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க, திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறி போகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள், மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம், மேலதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புறவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம். அதுவும் இல்லாம சுக்கிரனும் இந்த நேரத்துல பயிற்சி ஆவார். எப்பன்னா ஜூலை கடைசியில. சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது. சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசியில அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும். சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் சுக்கிர பயிற்சியை பத்தி முழு பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும். அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், ராசியாதிபதி அஸ்தமனமாகிறார். அதே மாதிரி ராசியாதிபதி வக்ரமாகிறார். ராசியை சனி பகவான் பார்க்குது. ராசிக்கு 12ல செவ்வாய்க்கியது. சரி, நல்லா இருப்பேனா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு கேட்க வந்துட்டீங்களா? நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனா பல போராட்டத்தை சந்திப்பீங்க. இப்பதான் உங்களுக்கு போன மாத்திதான் சுக்கிர பயிற்சியில் நல்லா இருக்குன்னு சொன்னேன், சந்தோஷமா. ஆனா அந்த ராசியாதிபதி அஸ்தமனம் வக்ர காலகட்டத்துல தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், மனசு சங்கட்டங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரிதான் இருக்கும். அதாவது ஒன்னை கொடுத்து ஒன்னை வாங்குறதும்பாங்கல்ல, அது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒன்னை இழந்து இன்னொன்னு நான் எடுத்தேன், இப்படி பண்ணேன், இதை பண்ணி இதை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள 3ஆம் மனிதர்களின் தலையீடு வேண்டாம். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்க நீங்க வேண்டாம். உங்களுக்கு என்ன, நமக்கு சாப்பாடு, வீட்டுக்கு வந்தா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வாங்க. இல்லையா ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியில தங்கிட்டா அப்படியே போயிருங்க, பிரச்சனையே இல்லை. வீட்டுக்குள்ள போறதே இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ஹேட்டிங்கா நினைப்பீங்க, எரிச்சலா நினைப்பீங்க இந்த ஜூலை மாசம் ஃபுல்லா. அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குருபாவனால தொழில் சார்ந்த அமைப்புகள் முடக்கத்துக்கு ஏற்படுங்கிறதோட ஒரு இல்லீகல் வேலையை பார்த்து, நான் சொன்னேன்ல ஒன்னை கொடுத்து ஒன்னு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து நீங்க அதை தொழில் முடக்கத்தை வெளிப்படுத்துவீங்க, இரட்டை பங்கு லாபமா மாத்துவீங்க. சோ எதை இழப்பீங்கிறதே நம்மளால உறுதி சொல்ல முடியாது. ஒரு சிலர் பணத்தை செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணலாம், ஒரு சிலர் வேற ஏதாவது அரசாங்கத்தோட இது பண்ணும்போது வேற ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, வேற ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆனா ஒரு இறக்கத்தை நோக்கி போய் ஏற்றி கொண்டு வருவீங்க. யாருக்கு தெரியும், ஒரு சிலர் வந்து பிசினஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஸ்ல ஒரு பாதிப்பு இருக்கும். இந்த லேண்ட் எனக்கு கொடு, இந்த இது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இந்த பொருள் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த இல்லாட்டி இந்த ஷேரை எனக்கு கொடு அப்படிம்பாங்க. அந்த ஷேரை கொடுத்து உங்களோட லாபத்தை திரும்பி தூக்கி மேல கொண்டு வர மாதிரி இருக்கும். புதிய பார்ட்னர்ஸ், ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குதல், அந்த தன்மையில இருக்கும். பார்ட்னர்ஸ் மூலியமா பல முன்னேற்றத்தை காப்பீங்க. இறங்கி போறவங்க ஏறிடுவாங்க, ஏறி போறவங்க இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் கன்னிராசினருக்கு. அதே மாதிரி கன்னிராசினர் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சுப நிகழ்வுகளால் வீட்டுல செலவு, மருத்துவ செலவு, சுப நிகழ்ச்சிகள் போறதை நீங்க தவிர்த்துக்கணும். சுக்கிரன் 9ல ஆட்சி பலத்துல இருந்தாலும் செவ்வாய்க்கு அது 12ல இருக்காரு. சோ சுப நிகழ்ச்சிகள் போறதுனால சில மருத்துவ செலவுகள், பிரச்சனைகள். அதே மாதிரி உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கும் போதுல வருமானம் அதிகரிக்கிற தன்மை, ஏதோ ஒரு லாபம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி உள்ள தன்மைகள். பொதுவா என்ன பொறுத்தவரை நீங்க சுப நிகழ்ச்சிகள் போறது தவிர்த்துக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா லக்னாதிபதி நீச்சம் அஸ்தமனமாகும் போதுல வக்ரமாகும் போதுல எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். வெளியில வரதே தவிர்த்துக்கணும். நீங்க ராசியை வேற சனி பார்க்குது. சோ இந்த நேரத்துல நெகட்டிவ் நியம்ஸ் தான் உங்க பேர் வெளியில வருமே வழிய பாசிட்டிவ் நியம்ஸ்ல வர்றதுக்கு கொஞ்சம் குறைவு. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் அதிகமாகும், சண்டை வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். சோ ரொம்ப அமைதியா இருங்க. என்ன சொன்னாலும் சரி வாயை இறுக்கி மூடிக்கங்க, பிரச்சனையே வேண்டாம்டா சாமி. ஆனா இருக்கும் பட்சத்தில் பெண்கள் மனைவி வீட்டுக்குள்ள போகும்போது டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவாங்க. அப்பதான் அமைதி நமக்கு வரும். அதே மாதிரி கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவன்
வரும்போதுலே ரொம்ப அமைதியா போங்க, தப்பு இல்ல. வீட்டுக்குள்ள வராரா நம்ம அமைதியா போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. இந்த மாதிரி அமைப்புகள் தான் உங்களை பாதுகாத்து காப்பாத்தி விடுமே ஒழிய வேற எந்த அமைப்பும் பாதுகாக்காது. இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க, நம்ம வாய முன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு. சோ இது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. எப்படி மார்பகம் சார்ந்த அமைப்புலையும் இதயம் சம்பந்த பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதயங்கிறது எங்க இருக்கு, மார்பகத்துக்கு உள்ளதான் இருக்கு. சோ அப்படிங்கும் போது மார்பகம் சார்ந்த அமைப்பு, கரங்கள் சார்ந்த அமைப்புல பாதிப்பு, திடீர்னு நெஞ்சு வலி வர்றது, கைகால் வலி வர்றது, நுரையீரல்ல பாதிப்பு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மர்ம உறுப்பு சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட வராது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்குல்ல. ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் வீக்கா இருந்தா மட்டும்தான் இந்த நேரத்துல கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது. சரிங்களா? அதே மாதிரி பாதுகாப்புன்னு சொல்லி இந்த நேரத்துல யாராவது வந்தா அவங்கள நம்ப வேண்டாம். பாதுகாக்கிறேங்கிற பேர்ல எல்லாம் மூத்தி முடித்து தான் போவாங்க. சோ யாரையும் நம்பாம நீங்க பாத்துக்க ஸ்டெப் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? உத்திர நட்சத்திரக்காரர்கள், உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம், பெரும் பேரு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிற பேரே கிடைச்சு போயிடும். அதே மாதிரி கட்டடத்துறை ஆய்வாளராக இருக்கிறவங்களுக்கு, கட்டணம் சம்பந்தப்பட்ட பிஏ, சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்கும். உங்க சைட்டால உங்களுக்கு பேருக்கு புகழும் கிடைக்கும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து முன்னேற்றம். இந்த ஒரு மாசத்துல பீக்ல எகிரிடுவீங்க நீங்க, ஆர்கிடெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே டாப்ல இருக்கும். ஏன்? உங்களுக்கு புதன் அஸ்தமனம் ஆகிறது தான் விசேஷமே. அஸ்தமனம் ஆகிறதோட அங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு 11ல வந்துருவாரு. அப்படிங்கும்போது மிகப்பெரிய லெவல்ல வருவீங்க. கட்ட 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 கட்டன்னு, அதாவது பதவி உயர்வு, கௌரவமான பேரு, பட்டம், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவர் தான் ஆசிரியர், அப்படி இப்படியாச்சும் வச்சு பெரிய லெவல்ல பில்டப் ஆவீங்க இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஆன்மீக பயணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பேரு கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல இது கிடைக்கும். அதாவது இவங்கதான் இந்த இதுக்கே தன்மை கர்த்தா, தலைமை அதிபதி அப்படிங்கிற ஒரு தன்மை. சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம், நல்ல அமைப்பு. சரியா? அதே மாதிரி குறிப்பான விஷயம்னு பார்த்தோம்னா, இந்த அடிமட்ட தொழில வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை இல்லாம இருப்பீங்க. என்னையா திடீர்னு எனக்கு வேலை இல்லாம இருப்பீங்க? ஆமா, உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. வேலை கொடுத்தாலும் அதுக்கு ஊதியத்தை கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா, அதாவது வேலை பார்த்து கொடுக்குறோம், சம்பளம் தருவாரான்னு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு போனா அது ஏமாற்றம் தராது. சம்பளத்தை எதிர்பார்த்து போகும்போது தேவையில்லாத மனசங்கட்டத்தை, ஏமாந்துட்டோமே அப்படின்னு புலம்புற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி ராசிக்கு 9ல சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கிறனால உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு பிளஸ் கிடைக்கும். என்ன தெரியுமா? நல்ல மனிதர், நாணயம் மிக்கவர், நேர்மையானவர் அப்படிங்கிற ஒரு பேரு கிடைக்கும். அந்த பேர்களையும் சரியான முறையில பயன்படுத்திக்கங்க. சரியா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைகளால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள், நல்ல சௌக்கியத்தை அடைவீங்க. உங்க குழந்தை உங்களுக்கு வீடு கட்டி தரும், உங்க குழந்தை உங்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு தரும், பயணங்கள் சார்ந்த அமைப்பு தரும், ஆன்மீக பணியை தரும். குழந்தைகளால் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள்ல, உங்களுக்கு சார்ந்த அமைப்புகள்ல என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைப்பீங்க. ஆழ்மன எண்ணங்களில் ஒரு சிலருக்கு போராட்டம். ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கு கேது பாதிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஆழ்மன எண்ணங்கள், கடுமையான போராட்டம், குழப்பம், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருப்பீங்க. அதே மாதிரி தொழில்ல லாபத்தை நோக்கி உங்க வாழ்க்கையை ஓட்டுவீங்க. லாபம், பன்மடங்கு லாபம். நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன், முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, ஒன்ன கொடுத்து ஒண்ணு வாங்குவீங்க, இதை பண்ணி அதை செய்வீங்க, அதை பண்ணி அதை செய்வீங்க, இன்னார இப்படி மிகைப்படுத்தி இன்னார இப்படி பண்ணிக்குவீங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கும். சோ மிகைப்படுத்துறதுக்கு தப்பு இல்லை, எந்த ஃப்ராட்லையும் மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி எதையும் நம்ம இழந்துடவும் கூடாது. மிகைப்படுத்துவது என்பது ஒரு போலி தோற்றமே. மிகைப்படுத்தியோ ஒன்றை கொடுத்து வருவதோ, இயல்பா போங்க, இயல்பா நடந்துக்கங்க. இதை அப்படி பண்றேன் அதை இப்படி பண்றேன்னு அளவுக்கு அதிகமான ஆசையப்பட்டீங்கன்னா அது பாதிப்பு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பணிச்சுமை, கூட வேலை பார்க்கறவங்களே உங்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து விட்டு போயிடுவாங்க. யாரையும் நம்பி, வெளிநாட்டுல இருக்கிறவங்க யாரையும் நம்பி எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். அவர் அதை பண்றாரு, இவர் நிறைய பண்றாரு. குறிப்பா பணம் சார்ந்த அமைப்புல கொடுத்துட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த பணத்தையும் கொடுக்காதீங்க. அவங்க பாட்டு வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு ஊருக்கு வந்துருவாங்க. ஊருக்கு வந்து வாங்கிக்க அப்படின்ட்டுருவாங்க. ஊர்ல வந்து நம்மளால வாங்க முடியுமா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புல இருக்க ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல வருமானம் இருக்கும், ஆனாலும் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும்.
சோ அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மனவிரக்தியும் வேதனையும் ரொம்ப அதிகமா இருக்கும். காரணம் என்ன? நட்சத்திராதிபதியோட கேது. இந்த ஒரு விஷயம் தப்பு. மத்த எல்லாம் கூட ஓகே. ராசியை சனி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா ராசியை சனி பார்க்கும் போதுதான் உங்களோட பலம் வெளியில வரும். நீங்க தான் மிகப்பெரிய வீரர் சூரர் அந்த பேரெல்லாம் வரும் பார்த்திருக்கீங்களா? அது உங்க இந்த நேரத்துல தான். சோ எல்லாமே கையில கொடுத்து தூக்கி விடுற நேரத்துல செவ்வாயோட கேது இணைவது முட்டாள்தனமா அறியாமையில போய் மாட்டிக்குவீங்க. அறியாமை, அதாவது தெரியாமே நீங்க பண்ணிருவீங்க. இப்படியும் நடக்கலாம். நீங்க இந்த நேரத்துல ஆன்மீக பணியில இருக்கிறது அற்புதமான பலனை தரும். அதுவும் முருகன் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இருக்கிறது நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். பெரிய ஆளுங்கிற ஒரு இதையும் கொடுக்கும். அதே மாதிரி கணக்கு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் பாதிப்பு இருக்கும். கணக்கு சார்ந்த அமைப்பு, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அதே மாதிரி படிப்புல பாதிப்பு, பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு கொடுத்து வாங்க. அதே மாதிரி காதல் சார்ந்த எண்ணங்கள்ல எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. திருமணம் சார்ந்த அமைப்புகளையும் பொறுமையா போறது நல்லது. அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. அதே மாதிரி டாக்டர் சம்பந்தப்பட்ட அமைப்புல படிக்கிறவங்களா இருந்தா நேரத்துல திருப்பி சார்ந்த அமைப்பு, டாக்டர், நர்சிங், டைலர் இந்த மாதிரி துறையில இருக்கவங்க, ஆன்மீக துறையில இருக்கவங்க, டாக்டர் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட இதுல சிவில் சர்வீஸ்ல சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கவங்க, சிவில் சர்வீஸ்ல இருக்கவங்க இந்த நேரத்துல எதா இருந்தாலும் செய்யலாம், தப்பு இல்லை. மற்றபடி வேணா அவங்களுக்கு திருமணம் ஆகுறதே அது ஒரு சும்மா மாதிரிதான் இருக்கும். லைஃப்ல போய் பார்த்தோம்னா எந்நேரமா அவங்க மக்கள் 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 தான் சுத்திட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது நல்ல நேரமையோடைய, மத்த எல்லாருக்கும் இங்க நல்ல நேரம் சொல்ல முடியாது. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.